வஉசி ஐயா என்ன கொடி கட்டி பறந்தவர். கடைசியில் எப்படி வந்தார்? அவர் ஜெயிலேருந்து வரைச்ச வரவேற்க எவ்வளவு பேர் போனார்கள். ஆனால் இங்கே ஊழலில் போயிட்டு அவங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. இப்போது செந்தில் பாலாஜியை எடுத்திங்கன்னா அவர் ஜெயிலேருந்து வரைச்சா அவருக்கு வரவேற்பு. இதெல்லாம் திருச்சி சிவா இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் அவர் சொல்கிறார் இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், இதே திருச்சி சிவாவை நான் இதை கேள்வியை கேட்கிறேன். பகத்சிங் அவரை பற்றி ஏதாவது ஒன்று இந்த தமிழ்நாட்டில் இது பண்ணியிருக்காங்களா? நாங்கள் திருப்பி அவர் கேட்டார்ல, இவங்க ஏதாவது பகத்சிங் ஆனர் பண்ணியிருக்காங்களா? லாலா லஜ்பத் ராயை ஆனர் பண்ணியிருக்காங்களா? இவங்க அப்ப இவர்களுடைய நோக்கம் எல்லாமே கருணாநிதி அவர்களுடைய பேரும் ஸ்டாலின் அவர்களுடைய பேரும் தான் தமிழகத்துல இருக்கணும் அப்படின்ற நோக்கமா? அப்படி எடுத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க, எனக்கு அதுக்கு பதில். நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கே யோசிக்க முடியலையா நான் சொன்னதை வச்சு என்ன நடக்குது இங்கன்ட்டு? அதில் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். கார்ப்பரேஷனில் இவங்களோட அந்த தி ஸ்டாக் அதை வச்சு வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க பேர் தான் வேணும் உங்களுக்கு. இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா, அதுக்கு பட்டி தொட்டியெல்லாம் எல்லா இடத்துலையும் வச்சுட்ருக்காங்க. இன்னும் அவங்க பார்க்கில் சீட்டுக்கு தான் வைக்கலை. கலைஞர் கருணாநிதி சீட் அப்படின்ட்டு அதெல்லாம் வைக்கலை. இன்னும் அடுத்து அதையும் வச்சுடுவாங்க ஐடியா கொடுத்தாக்க. அதுலேருந்து அண்ணா இருக்கை பார்க்கில்